Hey guys, thanks for all the comments and a special thanks to everyone for the tips on debt. Hi guys, I'm back. அதில் யாரா நீ அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். சொல்கிறேன், இதுக்கு ஒரு 2-3 months முன்னாடி ஒரு 1 year முன்னாடி நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர் இல்லை, புதுசாக பார்க்குறேன். நான் ஒரு புது ஆள், ஓகேவா? இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஒரு வீடியோ போடுறேன், பாரு, தப்பு. எதை சொல்ல வந்தேன்? லாஸ்ட்டாக மிக்கி 17க்கு ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில். WBO ஸ்ட்ரைக் அடிச்சிட்டான். ஆக்சுவலாக அது ஏன் தப்பு தான். தேட்டர் கிளிப்பிங்கை தூக்கி உள்ளே போட்டேன் ஒரு 8 seconds. இது இன்டென்ஷனலாக பண்ணல, பட் பண்ணிட்டேன். அதுக்குன்னு சின்ன சேனல்னு கூட பார்க்காம ஸ்ட்ரைக் அடிச்சிட்டான். சால் ரைட். இன்னும் ஒரு 15 நாள் ஸ்ட்ரைக் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அது கன்சிஸ்டண்ட்டாக இருப்பியான்னு கேட்டால் தெரில, எனக்கு இருக்க ட்ரை பண்ணுறேன். வீக்கெண்டில் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப வீக்லி ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸ் ஒரு 2-3. இதெல்லாம் யார்டா அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், சின்ன ஒரு அப்டேட், ஒரு சேனல் வச்சுருக்கேன், ஏதாவது அப்டேட் பண்ணல அப்பப்போ. இன்னும் ஒரு சின்ன ஒரு ரிலீஃபாக இருக்கும் எனக்கு. ஏதோ ஒரு இடத்துல லிட்டிலாக சோசியலைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த தேவைப்படுதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு விதமான நல்ல விஷயந்தான். பிகாஸ் கொஞ்சம் டைம் கிடச்சிது நிறைய விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ண. இந்த கேமரா முன்னாடி பேசுகிறது கொஞ்சம் ஃபியர்லாம் போன மாதிரி இருக்குது. இப்போ நான் பாட்டை உட்காந்து மொட்டை மாடியில் பேசிக்கிட்டு இருக்கேன். கிளைமேட் வேறு மஜாவாக இருக்குது. எந்த மாதிரினா, எந்த நேரத்தில் வேணால் மழை பெய்யலாம், அந்த மாதிரியான கிளைமேட்டு. தெரிஞ்சிருக்காதுன்னு தெரியும். நல்லா டார்க்காக இருக்குது, அதை சொன்னேன். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்தாலும் வரலாம், போட ட்ரை பண்ணுறேன். மிஷன் இம்பாசிபிளோட ரிவ்யூ வீடியோவாக இருக்கும். இன்றைக்கே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஈவினிங் போல் போவேன். பெரிய வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கடைசி படம், இதுக்கப்புறம் மிஷன் இம்பாசிபிள் படம் வருமானு தெரியாது நமக்கு. டாம் க்ரூஸ் நடிக்க மாட்டார் ஆப்வியஸ்லி. அதனால் ஒரு பெரிய ரிவ்யூ வீடியோ வரும், ட்ரை பண்ணுறேன். நம்ப முடியாது, ஏன்னா திரும்ப திரும்ப யூடியூப் வீடியோ போடுறேன்னு ஒரு சிலர் கேட்கலாம். நமக்கு தான் ரீச்சே கிடைக்கலையே அப்படின்னு. ஜஸ்ட்டு ரீச்சை பற்றின விஷயம் இல்லை அது. லைக் ஒரு விஷயம் நமக்கு பண்ண பிடிச்சிருந்துச்சின்னா திரும்ப திரும்ப அதை டச் பண்ணணும். அது மாதிரி அப்பப்போ யூடியூப் பண்ண வேண்டாம் அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி தான் அது. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சது. பெருசாக ஒன்றும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.